අපි මේ වැඩසටහන තමයි ග්‍රාමීය මාර්ග සංවර්ධන. நாம் கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். 2025ஆம் ஆண்டு முதல் 2026, 2027, 2028 என தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். இந்த வேலை திட்டத்தினூடாக பிரதேச சபைகளினால் அபிவிருத்தி செய்ய முடியாத, நிதியில்லாத, தொழில்நுட்ப எளிமைகள் இல்லாத வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வந்து அந்த நிதியினூடாக அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டமே இதனூடாக இடம்பெறுகிறது. இந்த வருடம் இதற்கென 14,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். அடுத்த வருடம் 25,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம். மாகாண சபைகளினால் செய்ய முடியாததால் அந்த வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வந்து அபிவிருத்தி செய்ய உள்ளதாக கூறுகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த மாகாண சபை முறைமையை பலவீனப்படுத்தாமல் நான் கூறிய ஹக்கியல்ல வீதி, வில்லுக்குளம் வீதி, கிரான் பாலம் ஆகியவற்றுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஏன் நிதி வழங்க முடியவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இம்முறை 9 மாகாண சபைகளுக்கும் வீதி அபிவிருத்திக்காக கடந்த ஆண்டுகளை விட மூலதன செலவாக 3 மடங்கு அதிகமாக ஒதுக்கியுள்ளோம். நாடு முழுமையாக வங்குரோத்து அடைந்த நிலையிலேயே உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூறிய கருத்து நியாயமற்றது. மாகாண சபைக்குரிய வீதியை வீதி அபிவிருத்தி அதிகார சபை புனரமைக்கிறது. அது வர்த்தமானி வெளியிடப்பட்டு மேற்கொள்ளப்படுவது அல்ல. மட்டக்களப்பு இணைப்பு குழு கூட்டத்தின் போது இதனை நான் கூறினேன். இதனூடாக எந்த விதத்திலும் மாகாண சபை முறைமையை மலினப்படுத்துவதற்கான நோக்கம் நமக்கு கிடையாது. பிரதி அமைச்சர் தெரிவித்த பதிலுக்குத்தான் நான் எனது கருத்தை தெரிவித்தேன். அமைச்சர் பிரதி அமைச்சர் கூறியதை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. மாகாண சபைகளால் நிதி ஒதுக்கீடு இல்லாமல் வீதிகளை புனரமைக்க முடியாவிட்டால் அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எடுப்பதாக கூறினார். நான் அந்த விடயத்தை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இங்கே கீழ்த்தரமான அரசியல் ஒன்றை செய்ய முயல்வது எனக்கு புரிந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் பதிலளிப்பதற்கு முன்னர் நான் கருத்தை தெரிவித்தேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை மலினப்படுத்துகிறது என்ற தலைப்பை உருவாக்குவதற்குத்தான் இங்கே முயற்சி எடுக்கப்படுகிறது. அதுதான் கீழ்த்தரமான நோக்கம். நாம் மிகவும் நேர்மையாக செயல்படுகிறோம். வடகிழக்கில் உள்ள நியாயமான எம்பிக்களுக்கு இது தெரியும். தயவு செய்து நான் கேட்பது இனவாத அரசியலை செய்ய வேண்டுமென்றால் செய்யுங்கள். ஆனால் அசிங்கமான முறையில் அதனை இங்கே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களது அந்த நாடகத்தை அரங்கேற்ற இங்கே நாம் இடமளிக்க மாட்டோம்.